கொண்டு இந்த நாளுக்கான வேத பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய கிருபையினாலே கடந்த நாட்களாக யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி என்ற புத்தகத்தின் பாடங்களை நாம் தொடர் பாடங்களாக படித்து கொண்டு வருகிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த பாடங்கள் அனைத்தும் நாம் பார்க்கும்போது யோசேப்பை பற்றி நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் அவர்கள் எழுதின ரீபிரிண்ட் பாடத்துடைய ஒரு தொகுப்பாக இந்த புத்தகம் காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் வேறு சில சகோதரர்கள் எழுதின பாடங்கள் கூட இந்த புத்தகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதில் பிரியமானல கடந்த நாட்களாக தேவனுடைய கிருபையினாலே அநேக பாடங்களை யோசேப்பை பற்றி எழுதிய பாடங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஸோ இன்றைக்கு இந்த புத்தகத்தில் நம்ம படிக்கக்கூடிய பாடம் இது கடைசி பாடகமாக இருக்கும். ஏனென்று பார்க்கும்போது அநேக பாடங்கள் சகோதரர் எழுதின பாடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட், அதாவது திரும்ப ஒரே சம்பவத்தை வெவ்வேறு தலைப்பில் என்ன பண்ணிக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் அநேக பாடங்களை நம்ம என்ன செய்திருக்கிறோம், நம்ம படித்திருக்கிறோம். தேவன் சித்தமானால் வரக்கூடிய நாட்களிலே வேறு ஒரு புத்தக பாடத்தை நம்ம ஸ்டடி என்ன செய்வோம், நம்ம படிக்கலாம். ஆனால் யோசிப்பை பற்றிய அநேக பாடங்கள் சகோதரர் எழுதின பாடங்களை நம்ம என்ன செய்திருக்கிறோம், கடந்த நாட்களிலே நாம் படித்திருக்கிறோம். ஒரு சில பாடங்கள் ரிப்பீட்டடாக வரக்கூடியதுனால அவைகளை மாத்திரம் என்ன செஞ்சுக்கிறோம், தவிர்த்திருக்கிறோம். மற்ற பாடங்கள் எல்லாவற்றையும் நாம் படித்து வந்திருக்கிறோம். சரி பிரியமானவர்களே, இன்றைக்கு கடைசியாக நாம் படிக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு யோசேப்பு முன்மாதிரி என்ற புத்தகத்தில் நம்ம படிக்கக்கூடிய கடைசியான ஒரு பாடம் என்னன்னாக்கா, யோசேப்பு மற்றும் அவருடைய சகோதரர்கள், ஜோசப் அண்ட் இஸ் பிரதர்ஸ், யோசேப்பு மற்றும் அவருடைய சகோதரர்கள் என்ற தலைப்பில் நம்ம இன்றைய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடம் பார்க்கும்போது நம்முடைய அன்பு சகோதரர் ராபர்ட் ஷெக்லியம் என்ற சகோதரர் மூலமாக எழுதப்பட்ட ஒரு பாடம் இது. ஸோ ராபர்ட் ஷெக்லியம் அவர்களை நம்ம சொல்லும்போது நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் பிரதர் இருந்த காலத்தில் அவர் அந்த கடைசி நாட்களில் அவர் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்த ஒரு அருமையான ஒரு சகோதரர். ராபர்ட் ஷெக்லியம் என்று சொல்லும்போது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் வேதமானவர்கள் மத்தியில் அதிகமாக அறியப்பட்டவர். அதிகமாக ராபர்ட் ஷெக்லியம் போது வேதமானவர்களை பள்ளிய, அதாவது ரசல் பிரதருக்கு அடுத்த காலங்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அநேக வேதமானவர்களாக மிகவும் அறியப்பட்ட ஒரு அன்பான சகோதரர். அநேக நல்ல பாடங்களை அவர் எழுதியிருக்கிறார். அவர் பாடங்கள் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு. அதாவது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அநேக விதத்தில் இருக்கக்கூடிய கதைகளை அவர் எடுத்து என்ன செய்வார்னாக்கா நம்மளுக்கு இந்த பாடங்களை விளக்குவார். அது எப்படி இருக்குன்னாக்கா நம்மளை அந்த இடத்துக்கு என்ன செய்வார், கொண்டு போவார். அந்த இடத்துக்கு நம்ம போன மாதிரி அவருடைய விளக்கங்கள் இருக்கும். அதனால தான் வேதமானவர்கள் சகோதரர் ராபர்ட் ஷெக்லியம் அவர்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குவைட் லயன் என்று அவர் அழைப்பார்கள். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சார் என்ன சொல்லுவாங்கனாக்கா, குவைட் லயன், அதாவது ஒரு அமைதியான சிங்கம் என்று அவரை வேதமானவருக்குள்ள அவருக்கு ஒரு பேர் இருக்குது பிரியமானவர்கள். ஸோ அவர் எழுதின பாடத்தை தான் இன்றைக்கி நம்ம கடைசி பாடமாக நம்ம பார்க்க போகிறோம். ராபர்ட் ஷெக்லியம் அவர்கள் அநேக பாடங்களை எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு பாடம் யோசேப்பை பற்றி, தானியலை பற்றி, எலியா, எலிசா, இப்படி அநேக பாத்திரங்கள், வேதத்தில் காணப்படக்கூடிய பாத்திரங்களை அவர் அநேக பாடங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறாரு. அதில் இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய இந்த பாடம் யோசேப்பும் அவருடைய சகோதரர்கள். பிரியமான, இது மிகப்பெரிய ஒரு பாடம். ஆனால் நம்ம என்ன பண்ண, ரொம்ப சுருக்கமாக இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். சகோதரர் அதாவது கம்ப்ளீட் யோசேப்புடைய முழு சரித்திரத்தை என்ன பண்ணுறார், இந்த பாடத்தில் கொண்டு வருகிறார். முழு சரித்திரத்தை என்ன செஞ்சுக்கிறாருன்னா இந்த பாடத்தில் கொண்டு வந்துக்கிறாரு. அதாவது 37ஆம் அதிகாரம், ஆதி ஆகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் யோசேப்புடைய அந்த சரித்திரம் ஆரம்பமானது முதல் யோசேப்புடைய மரணம் வரைக்கும் இருக்கக்கூடிய முழு கதை என்ன செய்கிறாருனாக்கா, அந்த சரித்திரத்தை இந்த பாடத்தில் அவர் கொண்டு வருகிறாரு. அது கொஞ்சம் பிரியமானது. அதனால் எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னா நிச்சயமாக அது ஒரு பாடமாக படிக்க முடியாது. ஆனால்
அதை சம்பவங்களை நம்ம என்ன செய்யலாம், நம்ம சுருக்கமாக மாத்திரம் அதை நம்ம படித்து கடைசியாக அதில் இருக்கக்கூடிய நிழல் பொருள்கள் மற்றும் நமக்கான பாடங்கள், சபைக்கான பாடங்கள் என்ன என்பதை நம்ம என்ன செய்வோம், இந்த பாடத்தின் முடிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி பிரியமான, இது வரைக்கும் நம்ம யோசனை பற்றி அநேக விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஆரம்பத்திலேருந்து அவருடைய மரணம் வரைக்கும் இருந்த சம்பவங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ யோசேப்பு யாரு, அப்புறம் அவருக்கு என்ன நடந்தது, அவருடைய முழு விஷயங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். சரி பிரியமானே, யோசேப்பு யார் என்று பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரியும். யாக்கோபு நேசித்த, இல்லைங்களா, தன்னுடைய மனைவியாகிய ராக்கேலுக்கு பிறந்த முதல் மகன் தான் யாருங்க, இந்த யோசேப்பு. யாக்கோபு யார் அதிகமாக நேசித்தார் அப்படின்னு பார்க்கும்போது ராக்கேலை தான் அவர் அதிகமாக நேசித்தார் இல்லைங்க. அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். ஆனால் ராக்கேலுக்கு குழந்தை இல்லை. அவங்க மாமா அவர் என்ன செய்கிறார், லேயால கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இல்லைங்க. லேயால் வந்து ராக்கேலுடைய அக்கா. அதனால லேயாலை அவர் ஏமாற்றி அவர் கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. அதுக்கு பிறகு ராக்கேலுக்காக அவர் இன்னும் 7 வருடங்கள் வேலை செய்கிறாரு. வேலை செய்து கஷ்டப்பட்டு ராக்கேலை கல்யாணம் பண்ணாலும் ராக்கேலுக்கு குழந்தை இல்லை. அதனால் தேவன் என்ன செய்கிறார், கடைசியாக அவருக்கு என்ன செய்கிறார், குழந்தைய தேவனை ராக்கேலுக்கு கொடுக்குறார். அவர் தான் யோசேப்பு. அப்புறம் ராக்கேலுக்கு பிறந்த இன்னொரு குழந்தை யாருன்னு கேட்டிங்கனாக்கா பெஞ்சமின், இல்லைங்களா? சரி அன்பானவர்களே, இந்த யோசேப்பு ராக்கேல் என்ன ஆகுறாங்க, பெஞ்சமின் பிறந்த பிறகு ராக்கேல் இறந்து போகிறாங்க இல்லைங்களா? ராக்கேல் என்ன ஆகிறாங்க, அந்த கர்ப்பம் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு பிரசவ வேதனை அதிகமானதுனால அவங்க என்ன ஆகிறாங்கன்னா அவங்க மறித்து போகிறாங்க. அதனால யாக்கோபுக்கு ரொம்ப ஆயிடுச்சுங்க, ரொம்ப கவலை ஆயிடுச்சு. ஏன்னா தன் நேசித்த மனைவியை அவர் என்ன பண்ணுறார், இழந்தது அவருக்கு மிகுந்த துக்கமாக இருந்ததுனால இந்த குழந்தைகளை அவர் என்ன பண்ணுறார், அதிகமாக நேசிக்கிறார். ராக்கேல் பெற்ற குழந்தைய என்ன பண்ணுறாரு, இப்போ யாக்கோபு அதிகமாக நேசித்தார். அதுலேயும் யோசேப்பு மேலே அவருக்கு என்ன இருந்துச்சுங்க, ஒரு அளவு கடந்த அன்பு அவருக்கு இருந்துச்சு இல்லைங்களா? யோசேப் மேலே அவருக்கு அன்பு இருந்ததுனால யோசேப்புக்கு என்ன செய்கிறார், அவர் பல வர்ணமான அங்கிகளை அவருக்கு என்ன செய்கிறார், அவருக்கு செய்து கொடுக்குறார் இல்லைங்களா? அந்த பரலவரமான அங்கிகள் யோசேப்புக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு அன்பை என்ன செய்கிறார், காட்டுறார். மற்ற பிள்ளைகளை விட யோசேப்புக்கு அவர் காட்டுறதுக்கான காட்டுறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 காரணங்கள் இருக்குது. யோசேப்பு வந்து மற்ற பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வழிகள் எல்லாம் கொஞ்சம் துன்மார்க்கமாக இருந்தது என்று நம்ம பார்க்குறோம் வசனத்தில். ஆனால் யோசேப்பு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஏன்னா அவர் வசனங்கள் நம்ம பார்க்கும்போது யோசேப்பு எப்படிப்பட்ட மகனாக இருந்திருக்கிறாரு, அவருடைய அப்பாவுக்கு கீழ்ப்படியக்கூடிய மகனாக இருந்ததுனால யாக்கோபுக்கு அவர் மேலே அன்பு இருந்ததுக்கான ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராக்கேலுக்கு பிறந்த மகன் என்ற காரணம் கூட அந்த ஒரு காரணம் இருக்குது. அதனால யோசேப்பை யாக்கோபு அதிகமாக அன்பு கூர்ந்ததுனால, ஒரு வித்தியாசமாக அவரை பராமரித்ததுனால அவனுடைய கூட பிறந்த மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் என்ன வச்சு யோசேப் மேலே பொறாமை வந்தது இல்லைங்களா பிரியமானவர்களே? ஸோ அதோடு கூட யோசேப்பு கண்ட சொப்பனங்கள் இன்னும் யோசேப் மேலே என்ன வந்துச்சுங்க, வெறுப்பை, பகைமையை இன்னும் அதிகமாக ஆக்குனதாக நாம் பார்க்கணும். யோசேப்பு 2 கனவுகளை பார்த்து என்ன பண்ணுறார், தங்களுடைய சகோதரருக்கு சொல்கிறார். ஏற்கனவே தன் சகோதரர்கள் இல்லைங்களா, யாக்கோபு அவர் மேலே அதிகமாக அன்பு கூறுகிறார், எங்களை விட ஒரு யோசேப் அதிகமாக அன்பு கூறான்ற ஒரு ஏற்கனவே அவங்க மேலே என்ன இருக்குது, வெறுப்பு இருக்குது யோசேப் மேலே. அதில் இந்த கனவு இன்னும் ஆயிடுச்சுங்க, இன்னும் அதிகமாக்கி விட்டுச்சு. அந்த வெறுப்பையும் பகைமையும் இன்னும் அதிகமாகிடுச்சு. அதனால 2 கனவுகள் அவர் பார்த்துட்டு சொல்கிறார். அதனால பாருங்க பெரிய, அதனால அவங்க சகோதரர்கள் யோசேப் மேலே பொறாமை கொண்டார்கள் என்று கூட நம்ம அநேக வசனங்களிலே நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம படித்த வசனங்கள். நம்ம அப்படியே நான் ஓரலாக சொல்லிடுறேன். நம்ம என்னங்க அப்படியே நம்ம இந்த கதைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நிழல் பொருள்களை நம்ம பார்த்து நமக்கான பாடங்களை நம்ம முடிக்கலாம். அதனால் யோசேப்புடைய ஸ்டோரி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரியவர்களே, யோசேப்பு பாருங்க, இந்த இந்த யாக்கோபு யோசேப் மேலே அதிகமாக அன்பு காட்டுறதுனால தங்கள் சகோதரருக்கு வீட்டில் போய் இருக்கிறதுக்கு என்னங்க விருப்பம் இல்லை. அதனால தான் அவங்க ஆடுகளை மேய்க்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. ஏன்னா வீட்டில் எப்பவுமே வந்து ஒரு பார்ஷாலிட்டி இருக்கும், அங்கே ஒரு பாரபட்சம் அங்கே காணப்பட்டது. அதனால அந்த மற்ற சகோதரர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு பார்க்குங்க, ஆடுகளை மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்தில் போயிட்டு யாக்கோபுக்கு விலகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியே அவங்க இருந்ததாக சகோதரிங்க பாடத்தில் இங்கே குறிப்பிடுறார். ஏன் யோசப்புடைய சகோதரர்கள் தூரத்தில் போயிட்டு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாங்கனாக்கா, வீட்டில் இருந்தால் இன்னும் டென்ஷன் தாங்க அதிகமாக தான் ஆகும். ஏன்னாக்கா யாக்கோபு எப்போ பாரு யாரை தான் உயர்த்தி பேசிட்டே இருப்பாருனாக்கா யோசேப்பை தான், இல்லைங்களா? யோசேப்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது, யோசேப்புக்கு அதிக நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இதை பார்க்க அவங்களால சகிக்கல. அதனால அங்கே மற்றவங்களாம் தூரம் போயிருக்கிறாங்கன்ற ஒரு ஒரு அனுமானத்தை அங்கே சகோதரர் நமக்குங்க பதிவு செய்கிறாரு. சரி, இப்போ அடுத்து என்னன்னாக்கா பிரியமானவர்கள, இப்போ ரொம்ப நாள் ஆனதுனால யோசேப்பு என்ன செய்கிறார், தன்னுடைய சகோதரருடைய சேமத்தை விசாரிக்கிறதுக்காக அனுப்புகிறார். இதெல்லாம் 37ஆம் அதிகாரத்தில் இந்த ஸ்டோரி நமக்கு வருது. தன்னுடைய சகோதரருடைய சேமத்தை விசாரிச்சுட்டு வர சொல்லி யார் அனுப்புகிறாரு, யோசேப்பை அவர் அனுப்புகிறதாக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கணும். யோசேப்பு ஒரு கள்ளங்கபடி இல்லாதவராக இருந்திருக்கிறாரு, இல்லைங்களா? தன் சகோதரர்கள் தன் மேலே இவ்வளோ வெறுப்பும் பகையும் வச்சிருக்கிறாங்கோ, அதனால் போனால் இது நமக்கு ஒரு ஆபத்தாக இருக்கும் அப்படின்ற அந்த எண்ணம் அவருக்கு இல்லை இல்லை. அதாவது அவருடைய மனசு எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு யதார்த்தமான ஒரு மனசு, இல்லைங்களா பிரியமானல்? அதாவது நிறைய நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, என்னங்க உஷார் இல்லாமல் இருந்திருக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க இல்லைங்களா, ஐயோ போனால் என்ன நடக்கும், என்ன செய்வாங்கன்ற ஒரு யோசனை இருக்கும். ஆனால் இவங்க யோசேப்பு அந்த கள்ளங்கபடு இல்லாதவராக இருந்திருக்கிறதுனால தான் தன்னுடைய சகோதரரை என்ன செய்திருக்கிறார், அவர் நம்பி போயிருக்கிறார், இல்லைங்களா? தன்னுடைய சகோதரர் மேலே என்ன இருந்துச்சு, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த விஷயத்தை சகோதரங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது என்னை சாகடிக்கிற அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் தன் சகோதரை பார்க்க அவளோடு போயிருக்கிறாரு. அங்கே தூரத்திலேயே அவர் என்னங்க, அவர் வருத பார்த்த இந்த சகோதரர்கள் என்னன்னாங்க, ஒரு மனமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுத்தாங்க, யோசேப்பை கொலை செய்திடலாம், இல்லைங்களா, அவனை சாகடிச்சிடலாம், அவனுடைய சொப்பனம் எப்படி நடக்கும் அப்படின்றத நம்மளும் பார்த்துடலாம். சொப்பனம் சொன்னா இல்லைங்களா யோசேப்பு, அதனால அந்த சொப்பனம் எப்படி நிறைவேறும், அவனை கொன்று போட்டா எப்படி நிறைவேறும் என்று சொல்லி அவங்க யோசேப்பு கிட்ட வர்றதுக்குள்ளாகவே என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு பிளானிங்கி அவங்க போட்டுட்டாங்கன்றதை நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 37ஆம் அதிகாரம், ஆதியா 37ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18லேருந்து சில வசனங்களை வாசி. அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு ம். அவன் தங்களுக்கு சமீபமாய் வர முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், ம். அடுத்த வசனம் பண்ணிக்க போன அப்படியே நாம் அவனை படிக்க. கொன்று ம். இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம் பாருங்கள், ம். அவருடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். பாருங்க பிரியமானவர்களே, அவங்க என்ன செஞ்சாங்க, அவனா அவர் தூரத்தில் வர கண்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவன் சமீபத்துக்கு வர்றதுக்கு முன்னவே அவங்க சதி யோசனை பண்ணினார்கள். அதாவது அந்த 11 பேர் இருந்தாங்க அங்கே அங்கே சாரி 10 பேர் இருந்தாங்க இல்லைங்களா, 10 பேரும் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, ஒரு சதி யோசனை அவங்க செய்தாங்க. இந்த ஒரு மனதோடு அந்த பிளான் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன செஞ்சாங்கனாக்கா, அவனை கொன்று போட்டுடலாம், கொன்று போட்டு என்ன செய்யலாம், அவனுடைய ஒரு குழியில் போட்டு ஒன்றில் கொன்று அவனை போட்டுடலாம், துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், அப்பா கிட்ட நம்ம சமாளிச்சுக்கலாம். அப்போது அவருடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று நாம் பார்க்கலாம். பிரியமான அதில் ரூபன் ஆகிறாங்க சென்டரில் இடைப்பட்டு இதை தடுத்துறாரு, இல்லைங்களா? அதாவது யோசேப்பை காப்பாற்றணுன்ற ஒரு
எண்ணமுள்ளவராக இருந்தது. இவங்களுடைய பிளானுக்கு ரூபன் ஆகலை, ரூபன் ஒத்து வரலை. அதனால ரூபன் என்ன செய்கிறாருனாக்கா, இவங்க 10 பேரையும் இந்த மற்ற 9 பேரையும் எதிர்த்து என்ன பண்ண முடியல, ரூபனால் எதிர்க்க முடியாதனால அவரை காப்பாற்றுறதுக்கு பிளான் பண்ணி என்ன செய்கிறாரு, இல்லை நம்மளாம் ரத்தம் சிந்தக்கூடாது, அதனால் என்ன செஞ்சிடலாம், இவனை இந்த குழியில் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு பிளான் கொடுக்குறாரு. அந்த பிளானுக்கு எல்லாரும் ஓகே பண்ணுறாங்க, எல்லாரும் ஓகே சொல்கிறாங்க இல்லைங்களா. அது ஒரு விஷயந்தான் இல்லைங்களா. அவ்வளோ கொலை வெறியில் இருந்தவங்க இல்லைங்களா, ரூபன் சொன்ன வார்த்தைக்கு என்னாகிறாங்க, சம்மதிக்கிறாங்க. சரி, நம்ம அவனை கொல்ல வேண்டாம், குழியில், இந்த வெறும் குழியில் போட்டுடலாம், அந்த குழியில் அவன் பட்டினி கிடந்து என்னாகட்டும், அவன் சாகட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இந்த பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அவனை அந்த குழியில் போட்டாங்க. படிங்க அடுத்த வசனம் 24 வாசிங்க சிஸ்டர். அவனை எடுத்து அந்த ம் குழியிலே போட்டார்கள். அது ம் தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பாருங்க அன்புக்குரியவர்கள், ஆனால் எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அந்த குழி பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத ஒரு வெறும் குழியாக இருந்தது என்று சொல்லி நான் பார்க்குறோம். அதாவது ரொம்ப ஆழமாக இருந்திருக்குது. யாருடைய உதவி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, அதுலேருந்து மேலே மேலே வர முடியாது. மேலே வரணும் அப்படின்னாக்கா யாராவது தூக்கி விடணும் மொழியே, தானாக ஏறி வர முடியாத அளவுக்கு அது பெரும் குழியாக இருந்திருக்கு. அவனுடைய அந்த வஸ்திரங்களெல்லாம் அங்கேயெல்லாம் கலற்றிட்டு அவன் என்ன செஞ்சுக்கிறாங்க, ட்ரெஸ் இல்லாமல் அவரை வந்து அந்த குழியில் போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கோம். அடுத்த வசனம் சொல்றதுன்னா 25ஆம் வசனம் வாசிங்க. அங்கே 25 படிங்க சிஸ்டர். பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். ம் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது, இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்ரவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். ம் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தக வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக் கொண்டு வந்தார்கள். பிரியமான சகோதர சரிகளே, அப்போ அவர்கள் போஜனம் பண்ணும்படி உட்கார்ந்தார்கள் என்று அந்த ஒரு வார்த்தை சொல்லுது. பிரியமானவர்களே, யோசேப்பு குழியில அங்கே என்ன பண்ணுகிறாரு, அங்கே சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கிறாரு, அண்ணா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டுக்கிறார். பாருங்க, அந்த டிஸ்டர்பன்ஸு அது கூட அவங்களுக்கு இல்லாமல் என்ன செஞ்சாங்களாங்க, அவர்கள் போஜனம் பண்ணும்படி உட்கார்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கணும். சரி, இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா, பிரியமானல்ல பயன்படுத்துங்க சிஸ்டர், என்ன தோணுதுனாக்கா, அவங்களுடைய இதயம் கடினம் நமக்கு காணப்படுது. எந்த அளவுக்கு அவர்கள் இதய கடினம் உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க பாருங்க பிரியமானல்லே. தன்னுடைய சகோதரனை குழியில போட்டுட்டு என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படித்தான் இல்லைங்களா. நிறைய பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, யாருக்கு என்ன நடந்தாலும் எந்த கவலையும் இருக்காது. அவங்க சாப்பிட்றத என்ன பண்ணுவாங்க, அஹ், எதையும் குறையில்லாமல் செய்வான். மற்றவங்க கஷ்டத்தை பற்றியோ மற்றவங்க கஷ்டப்படுறத பற்றி கொஞ்சம் பேருக்கு என்ன இருக்காது. அது எதை காட்டுதுன்னா, அவங்களுடைய இதயம் கடினத்தை காட்டுது. அவனுடைய இதயம் எப்படி இருக்குன்னாக்கா, ஹார்டாக இருக்கிறதுனால மற்றவங்கள பற்றி கவலைப்படுவதில்லை, மற்றவங்களுடைய கஷ்டத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. அப்படிதான் அவருடைய சகோதரர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே. அது மாத்திரம் இப்போ அடுத்த யூதா என்ன செய்கிறார் பாருங்க. யூதா வேறொரு பிளான் பண்ணுறாரு. என்ன பிளான் பண்ணுறாருனாக்கா, பிரியமானவர்களே, நம்முடைய சகோதரனை நம்ம என்ன பண்ணலாம், இவர் சாகடிக்கிறது தான் நமக்கு என்ன லாபம் இருக்குது, அதனால நம்ம என்ன செஞ்சிடலாம், அவரை விற்று போட்டுடலாம், அதில் நமக்கு என்ன கிடைக்கும், கொஞ்சம் வெள்ளியாவது கிடைக்கும், வெள்ளி காசாவது கிடைக்கும் என்று சொல்லி யூதா உடைய ஆலோசனையின்படி பாருங்க, அவரு ஒரு பிளான் கொடுக்குறாரு. ஆனால் யூதாவுடைய எண்ணம் என்ன இருந்துச்சு நமக்கு இங்கே வெளிப்படையாக சொல்லப்படலை. அதாவது மேலே நம்ம படித்த ரூபனுடைய எண்ணம் என்ன இருந்துச்சு, ரூபன் வந்து அவனை திரும்பவும் அவனை காப்பாற்றி விடலாம் என்ற மனசில் தான் அவரை குழியில் போடணும்னு சொன்னார், சரிங்களா. ஆனால் யூதா என்ன எண்ணம் கொண்டு இருந்திருக்கிறாருன்றது இங்கே வெளிப்படையாக நமக்கு சொல்லப்படலை. ஆனால் யூதா என்ன செஞ்சிட்டாரு, ஒரு லாபம் ஈட்டலாம், இதுலேருந்து ஒரு லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை இஸ்மேலருக்கு விற்க போட பல பிளான் பண்ணுறாரு. 26 படிங்க, 26ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, ம் நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? ம் பாருங்க பிரியமானவர்களே,
அதனால என்ன சொல்றாரு, அதனால நமக்கு என்ன லாபம், அவனை கொன்று போட்டிருந்தால் நமக்கு என்ன லாபம் இருக்கு. அதனால இதுல இருந்து என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, இந்த இஸ்மவேலருக்கு என்ன செய்யலாம், விற்று போடலாம் என்று சொல்லி ஒரு யோசனை கொடுக்குறாரு. ஆனா யூதாவுடைய மனநிலையை நம்ம இங்கே நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அதாவது யூதா ஒரு நல்ல எண்ணத்தோடு அவரை விற்கிறதுக்கு பிளான் பண்ணாரா, இல்லை பண நோக்கத்தோடு செஞ்சாரா, இல்லைங்களா? அதாவது அதுலேருந்து ஒரு லாபத்துக்காக செய்தாரான்றது நமக்கு இங்கே வெளிப்படல. ஆனால் ரூபன் அவரை குழியில் போட சொன்னதுக்கான நோக்கம் என்னவா இருந்துச்சுனாக்கா, அவரை காப்பாற்றுவதற்கு ஒரு மனசுல. 21 வாசிங்க, ரூபனை பற்றி எங்க வாசிங்க, 21 படிங்க, 21 ரூபன் அதை கேட்டு ம் அவனை அவர் கைகளுக்கு தப்புவித்து ம். அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். பாருங்க பிரியமானவர்களே, ரூபன் என்ன மைண்ட்ல இருந்தாருனாக்கா, அவனை காப்பாற்றி மறுபடியும் யாக்கோபு கிட்ட அவன் தகப்பன்கிட்ட கொண்டு போகணுன்ற மனதுள்ளவனாகத்தான் அவரை அவங்க சாகடிக்கிறத தடுத்து குழியில் போடலான்னு சொன்னார். ஆனால் யூதா பற்றி நமக்கு அங்கே எதுவுமே சொல்லப்படலை. யூதா என்ன இன்டென்ஷனில் செஞ்சாருன்னு சொல்லப்படலை. சரி பிரியமானவர்களே, அங்கே சுயநலம் அங்கே வெளிப்பட்டிருக்கலான்றது ஒரு ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. யூதா ஒரு லாப நோக்கத்தோடு இதை செய்திருக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம், என்ன எதனால் நம்ம இப்படி சொல்கிறோன்றத நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்கும்போது அவங்க இஸ்ரவேலர் என்ன பண்ணுறாங்க, அவரை 20 வெள்ளிக்காசுக்கு அவங்கள விற்று போட்டார்கள், இல்லைங்களா? எவ்வளோக்கு விற்றாங்க? 20 வெள்ளிக்காசு. இது ஒரு அடிமைக்கான ஒரு விலை. எப்படின்னா, எது என்ன ஒரு 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 விலைனாக்கா, அந்த ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா அக்கார்டிங் டு ஏஜ், அப்படியே வயசு, இல்லைங்களா? அதாவது யோசேப்பு 17 வயதுள்ளவனாக இருந்ததுனால, அதாவது 15 தாண்டி இருந்ததுனால அவருக்கு என்ன இருந்துச்சுங்க, 20 வெள்ளி காசு கொடுக்கப்படும். பிலோ 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் 10 வெள்ளி காசு கொடுப்பாங்க. ஓகே, அந்த ரவுண்ட் ஃபிகர், இல்லைங்களா? அபவ் அபவ் 15, 15 தாண்டுச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு ரவுண்டாக 20 ஆகும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். 20 வெள்ளி காசுகள். இப்போ ஆண்டவர் இயேசுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 30 வெள்ளி காசு. அப்போ ஆண்டவர் எவ்வளோ எவ்வளோ வயசு அப்போ ஆண்டவருக்கு? 33. அதாவது பிலோ 35, 35 கீழே இருந்ததுனால அவருக்கு நாங்கள் 30, 35 தாண்டி இருந்தாருனாக்கா அவருக்கு நாங்கள் 40, 40 வெள்ளி காசு அவருக்கு கொடுக்கப்படும். இது அவங்களுடைய ஒரு ஒரு நாங்கள் விலை ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது இப்படி தான் பண்ணோம். வயசு, அவனுடைய தோற்றம் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரியா பிரியமானவர்களே, இப்போ பாருங்க, கவனிங்க. இப்போ யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். அங்கிருந்து அவரை என்ன செஞ்சாங்க, எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பாருங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே போத்திபார் என்ன செய்கிறார், அவரை விலைக்கு வாங்குறார், இல்லைங்களா? பிரியமானவர்களே, இங்கே விற்கிறவர்கள் யோசேப்பை பற்றி என்ன சொல்லி வித்திருப்பாங்கன்ற ஒரு ஒரு எண்ணத்தை இங்கே பிரதர் இங்கே நமக்கு சொல்கிறார். அதை வாசிங்க. 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 39 verse 1. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். பாருங்க பிரியமான, போத்திபார் என்ன பண்ணார், இஸ்மவேலர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கினார். பிரியமான, அந்த காலங்களில் யார் ஒரு அடிமையை வாங்குவாங்கனாக்கா, நல்லா பணக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க, நல்லா வசதி படித்தவங்க. இப்படிப்பட்ட அடிமைகளை வாங்கிட்டு போயிட்டு தன்னுடைய பண்ணையில் என்ன செய்வாங்க, வேலை செய்ய வைக்குவாங்க. தன்னுடைய பண்ணையில் தன்னுடைய வீட்டு வேலைகளை செய்ய வைக்குவாங்க, தன்னுடைய வயல் வேலைகளை செய்ய வைக்குவாங்க, இப்படி செய்வாங்க. அதனால்தான் அடிமைகள் வியாபாரம் அந்த காலங்களில் இருந்திருக்கு. பழைய ஏற்பாட்டு காலங்களில் அடிமை வியாபாரம் இருந்திருக்கு. சமீபத்தில் நாம் பார்க்குறீங்களா, ஆப்பிரிக்கர்கள் கூட அடிமைகளாக விற்கப்பட்டிருக்கிறார்கள், இல்லைங்களா? இந்த ஸ்லேவ் பிஸ்னஸ், நீங்களா, அடிமை வியாபாரம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் அது அந்த காலத்திலேருந்து இந்த வியாபாரம் இருந்திருக்குன்றது நாம் பார்க்குறோம். அதனால் யோசேப்பை பிடித்தவர்கள் என்ன செஞ்சாங்க, அவரை கையை காலை கட்டி
நாங்கள் அவரை கட்டி தான் அவரை கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போய் அங்கே போத்திபார்ட்ட விற்றுருக்குறாங்க. போத்திபார்கிட்ட என்ன சொல்லி விற்றுருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே பிரதர் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த யோசேப்பு இந்த மனுஷன் வந்து ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. இவர் வந்து ஒரு உயர்ந்த இனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு இனம். இவங்களுடைய இனம் யார்? இவங்க எபிரேயர்கள் இல்லைங்களா? எபிரேயர்கள் இருந்தாங்களா? அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய பிள்ளைகள். ஆல்ரெடி இவங்களாம் யாருங்க? இவங்களாம் பணக்காரங்க தானே. அப்ரஹாம் எப்படி இருந்தார் இல்லைங்களா? அப்ரஹாம் சீமானாய் இருந்தான். ஆடு மாடுகள் ஆஸ்திகளுடைய சீமானாக இருந்திருக்கிறார் அப்ரஹாம். அப்புறம் யாருங்க? அவருடைய மகன் ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் பணக்கார வீட்டு பிள்ளைகள். அதனால பணக்கார வீட்டு பிள்ளை. அது மாத்திரம் இல்லை, யோசேப்பு பார்க்க எப்படி இருந்திருக்கிறாரு? ரொம்ப அழகா வேற இருந்திருக்கார் பார்க்கவே. வேதவசனம் சொல்றீங்களா? யோசேப்பு எப்படி இருந்திருக்கிறாரு? யோசேப்பு மிக அழகாக, நல்ல ரூபமும் சௌந்தரியமாக இருந்திருக்கிறார். அதனால அதிக விலை கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? வாங்கியிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம் யோசேப் கிட்ட என்ன இருந்துச்சுங்க? என்ன இருந்திருக்கு யோசேப் கிட்ட? என்ன சொல்லியிருப்பாங்க? இவங்க ரொம்ப அறிவாளிகள் கூட. யாருங்க? இந்த எபிரேயர்கள் யாருங்க? இவங்க அறிவாளிகள், நல்ல திறம் படைத்தவர்கள், திறமை படைத்தவங்களா இருந்திருக்கிறான். அதனால நல்ல டேலண்டட் பீப்புள் இல்லைங்களா? நம்ம பார்க்குறோம் இயற்கையாக இன்னைக்கு கூட பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த அந்த இனம் எப்படிங்கிறாங்க? இந்த இஸ்ரேல் மக்கள் ரொம்ப அறிவாளிகள், அழகு, அறிவு, நாங்கள் ரொம்ப திறமைகள் படைத்தவங்களா இருக்கிறோம். அதனால உலகத்தில் அதிக நோபல் பரிசு வாங்கினவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த யூதர்கள் தான். அதிக கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடிச்சிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த யூதர்கள். மனித குலத்துக்கு இவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா மனித குலத்துடைய நன்மைகளுக்கு அதிகமாக என்ன பண்ணிக்கிறாங்க? கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க இந்த யூதர்கள். அதனால் இவங்க யாருனாக்கா இவங்க என்னங்க நாலேஜ் பீப்புள். அதனால் இதெல்லாம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா? ஒருத்தர் அப்படி தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒருத்தர் வைக்கும் போது எப்படி வைக்குவாங்க? அதை வச்சு உயர்த்தி பேசி விற்குவாங்க. அதனால யோசேப்பு நல்ல விலைக்கு என்ன பண்ணிக்கிறாரு? அங்கே வாங்கியிருக்க. ஏன்னா இங்கே கொடுத்தது எவ்வளோங்க? 30 வெள்ளி 20 வெள்ளி காசு கொடுத்து வாங்கி வந்துக்கிறாங்க இல்லைங்களா? அப்போனா எந்த அளவுக்கு லாபத்துக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? எப்படி அதிக லாபத்துக்கு தான் அங்கே என்ன பண்ணிக்கணுங்களே விற்றுருக்கணும். அதுன்றது நான் வாசிக்கிறோம். அடுத்து அவங்க சொன்ன மாதிரியே யோசேப்பு உடைய திறமைகள் எல்லாம் போத்திபார் பார்க்குறாரு. யோசேப்பு எப்படி இருந்தாருங்களா? காரிய சித்தி உள்ளவனாக அவன் இருந்தான் என்று சொல்லு. காரிய சித்தின்னா அவன் செய்கிறதெல்லாம் சக்சஸ். வசனம் படிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ம் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ம் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். 3ஆம் வசனம். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் ம் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு ம் அடுத்த வசனம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து ம் அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி ம் தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பாருங்க பிரியமான சகோதர சரிகளே, நம்ம என்ன பார்க்குறோம்? அதாவது அவன் என்ன வந்துக்கிறாரு? அவன் காரிய சித்தி உள்ளவனானான். காரிய சித்தின்னு என்ன தெரியுங்களா அன்பானவர்களே? அவங்க செய்கிறதெல்லாம் என்ன ஆகும்? சக்ஸஸ். கை வச்சதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் சில பேர் கை வைக்குவாங்க பாரு, கை வச்சதெல்லாம் என்ன ஆகிடும்? எல்லாம் அங்கே லாஸ் இல்லைங்களா? அப்படி இருக்க சில பேர்கிட்ட கை அந்த மாதிரி இருக்கும். உண்மை, அது உண்மைதான் பிரியமானவர்களே. சில பேர் கை வச்சதெல்லாம் என்ன ஆகிடும்? சக்ஸஸ் ஆகாது. ஆனால் சில பேர் தொட்டதெல்லாம் என்ன ஆகும்? சொல்லுவாங்க இல்லைங்களா? தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க. சில பேர் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா? நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அப்புறம் சில பேர்னா சில பேர் சொல்லுவாங்க தொட்டதெல்லாம் பொண்ணு, சில பேர் தொட்டா பொண்ணெல்லாம் மண்ணாயிடம்னு கூட ஒரு வார்த்தைக்கு சொல்லுவாங்க அன்புக்குரியல. அது வந்து உண்மையாகவே சில பேருக்கு அது பொருந்தும் இல்லைங்களா? சில பேருக்கு பொருந்தும். அதனால வசனம் சொல்லுது, அவன் அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணாங்களாம்? தேவன் வாய்க்க செய்ததுனால அவன் தன் வீட்டுக்கு அவனை என்ன பண்ணிட்டாரு?
விசாரணைக்காரனாக அவனை அங்கே உண்டாக்கினான். எல்லாவற்றையும் அங்கே ஒப்பு கொடுத்துட்டான். சாப்பிட்ற போஜனம் தவிர, பிரியமான வசனம் சொல்லுது, அடுத்த வசனம், எல்லாவற்றையும் யோசேப்பு வசத்தில் ஒப்புவித்து அவர் எதையும் விசாரிக்கணும். 6ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர், 6th verse. ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு ம் தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்து விசாரியாதிருந்தான். ம் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். பாருங்க பிரியமான சகோதரர்களே, வசனம் சொல்லுது, போத்திபார் எதை என்ன பண்ண மாட்டாரா? சாப்பிட்ற சாப்பாடை தவிர மற்ற எதையும் விசாரிக்க மாட்டார். அவ்வளோ யோசேப் கிட்ட காணப்பட்ட அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் பாருங்க. கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, யோசேப் எப்படி இருந்திருக்கிறாரு? ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட்டாக இருந்திருக்கிறாரு. உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரனாக, வேலைக்காரனாக இருந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த குணம் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்குது. பைபிளை நாம் பார்க்கும்போது இந்த யூதர்கள் பார்த்தீங்கன்னா, அன்பான சகோதரர்களே, தாங்கள் வேலை செய்கிற இடங்களில் தாங்கள் வேலை செய்யக்கூடிய எஜமானர்களுக்கு என்ன இருப்பாங்க? இங்க ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க. பிரியமான வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வேறு யாராவது இருக்கிறாங்களா அப்படி? வேறு யாராவது தன்னுடைய எஜமான்களுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தவங்க பைபிளில் இருக்கிறாங்களா? இல்லைங்களா? நான் பார்க்குறேன் இல்லைங்களா? நிறைய பாடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். யாருங்க? நெஹேமியா. இல்லைங்களா? நெஹேமியா கூட ஒரு ஃபெய்த்ஃபுல் ஒரு சர்வெண்ட்டாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் தானியல். இல்லைங்களா? இந்த கணக்கு வழக்கில் எப்படி இருந்துக்கிறாருங்க? தானியல் கணக்கு வழக்கில் அப்படி இருந்துக்கு. இவங்களும் அரசு அந்த ராஜ்யத்தில் அரண்மனையில் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் தங்களுடைய எஜமான்களுக்கு எந்த துரோகமும் நினைக்கல பாரு. இது நேச்சரா யூதர்களுக்கு ஒரு குணம். அது தாங்க இருக்கிற நாட்டுக்கு கூட அவங்க உண்மையாக இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குனாக்கா பாருங்க, பிரியமான யூதர்கள் சிதறி இருந்தாங்கல்ல எல்லா தேசத்துலையும். ஆனால் அவங்க எந்த தேசத்தில் அவங்க இருந்தாங்களோ அந்த தேசத்துக்கு என்னவா இருப்பாங்க? உண்மையாக இருந்திருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் பிரியமானவரில் சில யூதர்கள் ஜெர்மனியில் இருந்திருக்கிறாங்க. சில யூதர்கள் இங்கிலாண்டில், பிரிட்டனில் இருந்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு யுத்தம் நடக்கும் நேரத்தில் இந்த யூதர்கள், ஜெர்மனியில் இருந்த யூதர்கள் ஜெர்மனிக்காக யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற யூதர்களுக்கு ஆதரவு கொடுக்காம நாங்கள் யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க பிரிட்டனுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? யுத்தம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ் அவங்கக்கிட்ட காணப்பட்டிருக்கு, உண்மைத்தனம் அவங்கக்கிட்ட காணப்பட்டிருக்கு என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். அதில் தான் பிரியமான சகோதரர் இங்கே வசனம் சொல்லுது. நாங்கள் இங்கே பார்க்கும்போது போத்திபார் எல்லாவற்றையும் யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு? யோசேப் கிட்ட ஒப்பு கொடுத்தாரு, இல்லைங்களா? ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமுள்ளவனாக இருந்தான். அதுதான் அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க? அவருக்கு ஆபத்து ஆயிடுச்சு, இல்லைங்களா? அதிக ஆபத்து, அதிக அழகுனாங்க அதிக ஆபத்து கூட கொண்டு. ஏன்னா எல்லாருடைய பார்வை அவங்க மேலே என்னாகும்? அவங்க விழும். அவர்கள் அதிக சோதனைக்குள்ளாவாங்க, இல்லைங்களா? சோதனைக்குள்ளாவார்கள். பிரியமானவர்களே, அதான் நம்ம பார்க்கும்போது யோசேப்புடைய அழகு, அவருடைய சௌந்தரியம் அவர் என்ன பண்ணுச்சுங்க? அவரை ஒரு பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் விட்டு இருக்கு. என்ன பண்ணாங்க? போத்திபாருடைய மனைவி அவர் மேல கண் போட்டு, அவரை வசனம் சொல்லுது, அவன் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்ற அர்த்தம். அதாவது யோசேப்போட தவறாக நடந்து கொள்ளும்படியாக அழைச்சாங்க. ஆனால் பிரியமான சகோதர யோசேப் அது என்ன பண்ணல, அதுக்கு அவரு சம்மதிக்கல. அதுலேயும் அவர் உண்மையத்தனத்தை காட்டியிருக்கிறார், இல்லைங்களா? பாருங்க, இந்த இடத்துல யோசேப்பு போத்திபாருக்கு மாத்திரம் தேவனுக்கும் என்ன வந்துக்கிறாரு? ஒரு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் யோசேப்பு மிகவும் ஒரு சுய கட்டுப்பாட்டுள்ளவராக இருந்திருக்கார். செல்ஃப் கண்ட்ரோல். பாருங்கள், அந்த வாலிப வயசில் பிரியமானவர்களே, நாங்கள் தன்னுடைய உணர்வுகளை அடக்குவது மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு கட்டம். ஆனால் யோசேப்புக்கிட்ட என்ன இருந்திருக்கு? ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், இல்லைங்களா? இச்சை அடக்கம் அவர்கிட்ட காணப்பட்டிருக்கிறதாக நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அதில் பிரியமானவர்களே, அவங்க போத்திபாருடைய மனைவியுடைய விருப்பத்துக்கு
யோசேப்பு இணங்காததுனால என்ன செய்கிறாங்க, அவர் மேலே பலமாக அதிகமாக கோவப்பட்டிருக்கிறான். இல்லைங்களா பிரியமான சகோதரர்களே? அதான் இங்கே பிரதர் கூட இங்கே ஷேக்ஸ்பியருடைய ஒரு வார்த்தையை இங்கே காட்டுறார், இங்கே கோட் பண்ணுறாரு. இப்போ ராபர்ட் ஷெக்லியாம் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, ஷேக்ஸ்பியர் பின்வருமாறு விளக்குகிறார். அதாவது, நரகத்தை விட பெண்ணிற்கு ஏற்படும் வெறுப்பு நிமித்தமான சீற்றம் பெரியது அப்படின்றார். அதாவது நரகன்றது நமக்கு தெரியும் அது இல்லை, ஆனால் அவங்க என்ன நம்புறாங்க, நரகன்ற ஒரு நெருப்பெறிகிற ஒரு இடமா நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு பெண்ணிற்கு ஏற்படும் வெறுப்பு நிமித்தமான சீற்றம் இருக்கு இல்லைங்களா, இல்லைங்களா? அஹ்? அது எப்படி இருக்குமா, நரகத்தை விட அது பெரியது அப்படின்ற. அதாவது போத்திபாருடைய மனைவி யோசேப் மேல அந்த அளவுக்கு கோவப்பட்டதுக்கான காரணம் என்னன்னாக்கா, தன்னுடைய ஆசைக்கு அவரு இணங்கலை பாருங்க. அதனால அவர் மேல அபாண்டமான பழியை சுமத்தி என்ன பண்ணாங்க, அவரை அவரை சிறையில் போட வச்சான். ஆக்சுவலி இங்கே சகோதரர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே யோசேப்பை சிறையில் போட்டாங்க இல்லைங்களா, இல்லைங்களா? போத்திபாருடைய மனைவி போத்திபார் என்ன செஞ்சாரு, வீட்டுக்கு வந்த உடனே விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி யோசேப்பு என்கிட்ட தப்பா நடந்துக்கினான் இல்லைங்களா அப்படின்னு சொல்லும் போது, போத்திபாரு என்ன செஞ்சார், அவரை அவரை சிறைச்சாலையில் போட்டார். ஆக்சுவலி போத்திபார் என்ன செஞ்சிருக்கணும், யோசேப்பு என்ன செஞ்சிருக்கணும் அன்புக்குரிய சகோதர சரி. இப்போ தன்னுடைய மனைவிக்கு இவர் தனக்கு துரோகம் செஞ்சிருக்கிறாரு இல்லைங்களா, தனக்கு துரோகம் செஞ்சிருக்கிறாரு, தன் மனைவிக்கு தவறாக நடந்துருக்கிறாரு இல்லைங்களா. போத்திபார் பெரிய அதிகாரி, இவர் ஒரு அடிமை. இவர் என்ன செஞ்சாலும் யாரும் என்ன பண்ண முடியாது, எதுவுமே கேட்க முடியாது. அப்போனா போத்திபார் என்ன செஞ்சிருக்கணும், உண்மையாக தன்னுடைய மனைவி கிட்ட தவறாக நடந்துக்கணும், என்ன செஞ்சிருக்கணும், அஹ்? அவரை தூக்கில் போட்டு சாகடிச்சு. அதான் ஒரு 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 புருஷன் தன் மனைவி கிட்ட தவறாக நடந்து கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையா இருக்கும். ஆனா சிறைச்சாலையில் போட்டதுக்கான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, பிரியமான சகோதரர்ல, போத்திபார் நாங்க இந்த விஷயத்தை அவர் என்ன பண்ணல, நம்பல. தன் மனைவி சொன்ன இந்த விஷயத்தை என்ன பண்ணல, போத்திபார் நம்பல. பாருங்க, யோசேப்பு கூட எவ்வளோ ஒரு நல்ல மனுஷனா இருந்திருக்கிறார் இல்லைங்களா. அஹ்? அவர் நினைச்சிருந்தா அங்க போத்திபாருடைய மனைவி என்ன பண்ணிருக்கலாம், அவர்கிட்ட போட்டு குத்துக்கலாம். என்ன சொல்லிக்கலாம், இந்த மாதிரி உங்க மனைவி தான் என்கிட்ட தவறா நடந்துக்குனாங்கன்ட்டு சொல்லியிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனா அவரு சொல்லல. ஏன்னா ஃபேமிலியில என்ன ஆயிடக்கூடாது, இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. பாருங்க, ஒருவேளை யோசேப்பு சொல்லிட்டு இருந்தாருனாக்கா, போத்திபார் தன்னுடைய மனைவி எப்படி பார்த்துருப்பார் இல்லைங்களா அன்பானவர்களே, எப்படி பார்த்துருப்பார் இல்லைங்களா, தன் மனைவியை தனக்கு துரோகம் நினைச்சவளாகவே பார்த்துருப்பார். அதனால அவங்களால என்ன பண்ண முடியாது, அங்கே ஒன்றா சேர்ந்து குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால யோசேப்பு என்ன பண்ணாரு, யோசேப்பு தான் தவறு செஞ்ச உங்கள் மனைவி தான் தவறு செஞ்சாங்க என்ன பண்ணல, எங்கேயுமே சொன்னதாக இங்கே நமக்கு குறிப்புகள் கிடையாது. அதே நேரத்தில் பாருங்க அன்பானவர்களே, நெக்ஸ்ட்டு போத்திபார் கூட இதை நம்பலை. ஏன் நம்பலைனாக்கா, பிரியமானவர்களே, போத்திபாருக்கு நல்லா தெரியும் யோசேப்பு இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இருதயத்தில் அவரை நம்பலை. வெளிப்படையாக அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்காக அந்த அந்த தண்டனையை அவருக்கு கொடுத்தார். சரிங்களா. சரி, அடுத்த கட்டம் எங்கே, அவருடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அங்கே ஜெயிலில் இருக்கிறாரு பிரியமானவர், சிறைச்சாலையில் அவர் இருக்கும்போது, சிறைச்சாலையில் அவருடைய திறமைகளை பார்த்த சிறைச்சாலை தலைவன் கூட யோசேப்புக்கு என்ன செய்கிறார், அங்கே இன்சார்ஜராக அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே வைக்கிறார் இல்லைங்களா. அங்கே இன்சார்ஜராக வைக்கிறார். முழு ஸ்டோரி நம்ம அப்படியே ஒரு ஓவராக நம்ம ஷார்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம ஃபுல் பாடத்தை இன்னைக்கு பார்த்து இந்த பாடத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கொண்டு இதை முடிக்க போகிறோம். சரிங்களா.
சரி, இப்போ நெக்ஸ்ட்டு போத்திபார் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் யோசேப்பு போத்திபார் வீட்டில் என்ன பண்ணிக்கலாம், வேலை செஞ்சிருக்கலாம். ஏன்னா அவர் அடிமையாக விற்கப்பட்ட போது அவருக்கு எவ்வளோ வயசு பார்த்தோம் நம்ம? 17 வயசு. அப்புறம் அவர் ராஜாவான பிறகு அவருக்கு எவ்வளோ வயசுங்க? 30 வயசு. அப்போ 17 to 30 எவ்வளோ? 13 வருஷங்கள். அதை போத்திபார் வீட்டை ஒரு 10 வருடங்கள் அவர் இருந்திருக்கலாம். 3 வருடங்கள் அவர் ஜெயிலில் இருந்திருக்கிறார். 3 இயர்ஸ் எங்கே இருந்திருக்காரு? ஜெயிலில் இருந்திருக்கார். எப்படி சொல்லலான்றதை நம்ம அதை பார்க்கலாம் முடிவில். எப்படி அவர் 3 வருஷங்கள் அவர் சிறையில் இருந்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம இதோட நிழல் பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த வருஷம் வாசிங்க சிஸ்டர். 39:23 ஆதியாகமம் 39:23 வாசி. கர்த்தர் அவனுடனே இருந்தபடியினாலும் ம். அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் ம். அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பாருங்க, இப்ப சிறைச்சாலை தலைவன் கூட அவர் என்ன பண்ணிட்டார்? அவரை ஒரு இன்சார்ஜராக வச்சுட்டார். போகிற இடத்துலலாம் யோசேப்பு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவார். அதாவது பிரியமானலே, யோசேப்புக்கிட்ட என்ன இருந்திருக்கு தெரியுங்களா? நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறமை இருந்திருக்கு. தெரியுங்களா? மேனேஜ்மெண்ட். இல்லைங்களா பிரியமானவர்களே? மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறது, ஒரு நாங்கள் ஒரு ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டு, இப்படி அந்த மேனேஜ்மெண்ட் டேலண்ட் இருக்குது பாருங்களா, அது யார்கிட்ட இருந்திருக்குது? யோசேப்பு கிட்ட இருந்திருக்கு பிரியமானவர்களே. அதனால் அந்த திறமைகள் அங்கே கூட நம்ம பார்த்தோம். போத்திபாட வீட்டில் கூட எல்லா மேனேஜ்மெண்ட்டை யார்கிட்ட பண்ணியிருந்தாரு? இவர் தான், யோசேப்பு தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதே போல் ஜெயிலில் அங்கே பண்ணிட்டுக்கிறாரு. இந்த ஜெயில் ஒரு சாதாரணமான ஜெயில் இல்லை பிரியமானவர்களே. இந்த ஜெயில், யோசேப்பு இருந்த ஜெயில் வந்து விஐபி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை. அதாவது அரசியல்வாதிகள் செய்கிற குற்றங்களுக்கு நாங்கள் சிறையில் போடக்கூடிய ஒரு சிறைச்சாலை. புரிஞ்சுங்களா? அதனால் இங்கே கூட நாம் பார்க்கும்போது யோசேப்பு சிறையில் இருக்கும்போது 2 குற்றவாளிகள் அங்கே கொண்டு வந்து சிறையில் அடைக்கிறாங்க. யார் அது? சுயம்வாகி, பானபாத்திரக்காரன். தெரியலீங்களா? சுயம்வாகியும் பானபாத்திரக்காரன் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே ராத்திரியில் என்ன செய்கிறாங்க? வெவ்வேறு கனவுகளை, அவங்க சொப்பனங்களை பார்க்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? விளக்கத்தையும் கொடுக்குறார். அதுக்கு நம்ம பாடம் படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், அநேகருக்கு ஞாபகம் நாங்கள் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா? ஆகையில் சில பேர் அதை என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது நம்ம எல்லாத்தையும் பீஸ் பீஸாக எடுத்து படிச்சுட்டுக்கிறோம் இல்லைங்களா? யோசேப்புடைய சகோதரங்களது, அப்புறம் இந்த பானபாத்திரக்காரன் தான் சுயம்பாகிதும் கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பாடத்தில் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அது எதை காட்டுன்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அர்த்தத்தில் நம்ம நிழலில் பார்க்கலாம். இது ஒவ்வொன்றையும் நிழலில் நம்ம பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. இந்த 2 குற்றவாளிகள், ஒருத்தர் பானபாத்திரக்காரன், ஒருவர் சுயம்பாகி. சரிங்களா? ராஜா இவங்க 2 பேரும் குற்றம் செய்தார். 40 அதிகாரம் 1 வாசிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ம். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பாருங்க பிரியமான, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 2 குற்றவாளிகள் நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? ஏதோ ஒரு குற்றத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் குற்றம் விசாரணையில் போயிட்டு இருக்குது. இன்னும் என்ன இருக்குது? விசாரணை போயிட்டு இருக்குது. விசாரணைக்கு அப்புறமா யார் குற்றவாளி? சுயம்பாகி தான் குற்றவாளி. பானபாத்திரக்காரன் நிரபராதின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அவரை விடுதலை செய்கிறாங்க. அப்போ யோசேப்பு சொல்லி அனுப்புகிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன பண்ணுங்க, என்ன நினைத்துக்கொள் என்று சொல்லி யோசேப்பு அவரை கேட்டுக்கிறாரு. ஆனால் பானபாத்திரக்காரன் அவரை மறந்துட்டாருன்னு நான் பார்க்குறோம். அதுதான் இந்த 40th சாப்டர், 40 அதிகாரத்தில் இவங்க கண்ட சொப்பனங்கள், அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு கொடுக்குற விளக்கம், அதன்படி அங்கே நடக்குது. அதுதான் 40th சாப்டரில் இருக்குது. 40 அதிகாரத்தில்.
அடுத்து 41ஆம் அதிகாரம் 41ல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பார்வன் ராஜா ஒரு சொப்பனம் பார்த்தார். ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு பிறகு என்ன பண்றாரு, இந்த இந்த சம்பவம் நடந்து நாங்க வானபாத்திரக்காரன் சுயம்பாகி, இந்த சம்பவம் நடந்து 2 வருஷத்துக்கு பிறகு 41ஆம் வசனத்தை வாசிங்க. 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். 2 வருஷம் சென்ற பின்பு ம். பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது ம். என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். ம். அப்பொழுது அழகும் புஷ்டிப்புமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி ஏறி வந்து புல் மேய்ந்தது. ம். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, கவனிக்கிறீங்களா? ம். கவனிங்க அன்பான சகோதரர்களே, என்ன சொல்றாரு? 2 வருஷங்கள் சென்ற பின்பு பார்வன் ஒரு சொப்பனம் கண்டான். இது பார்வன் கண்ட சொப்பனம். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லலாம் நம்ம? ஒரு ஒத்துமை இருக்கு இல்லைங்களா? எங்க பார்த்தாலும் இந்த விஷயம் தான் வந்துட்டு இருக்கு. கனவு தான் இல்லைங்களா? அஹ்? யோசேப்புடைய விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, கனவுனாலேயே அவருக்கு பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? கனவை கண்டு கனவை சொன்னதுனால தானே எங்கள் சகோதரங்க அவர் என்ன பண்ணாங்க? பகைத்தார்கள். பாருங்க, எந்த கனவுனால அவருக்கு பிரச்சனையோ அதே கனவுனால தான் அவருக்கு என்ன கிடைக்குது? உயர்வு கிடைக்கிறது. பாருங்க பிரியமான, அதனால யோசேப்பு கிட்ட இருந்த திறமை இல்லை, இன்னொரு திறமை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய வரம் அவர்கிட்ட இருந்துச்சு. அது ஒரு gift இல்லைங்களா? அந்த காலங்களில் இது இது ஒரு கிஃப்ட்டுங்க பிரியமானவர்ல. கனவுக்கு என்ன பண்ணுவாங்க? அஹ், விளக்கத்தை கொடுப்பாங்க. சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா? சில பேர் இப்போ கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? கனவுக்கு சில என்ன பண்ணுவாங்க, விளக்கங்கள்லாம் கொடுப்பாங்க. அதாவது பைபிளில் வெளியத்தில் கூட, வெளியத்தில் அதாவது கிறிஸ்தவங்க இல்லை, மற்றவங்க கூட சில கனவுகளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக ஒரு விளக்கத்தை என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க இல்லைங்களா? பிரியமான, இந்த நம்பிக்கை அப்பந்தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஆல்மோஸ்ட் 99% எல்லாம் நாங்கள் ஃபேக் தான். ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற சொப்பனங்களெல்லாம் சத்தியமாக இருக்கு. நம்ம பைபிளில் சொன்ன சொப்பனத்தை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம நம்பணும். ஏன்னா அது பைபிள் என்ன இருக்கு? எழுதப்பட்டிருக்கு. பைபிள் நமக்கு சத்தியம். சரி, ஃபாரின் கண்ட சொப்பனம் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? அதாவது நாங்கள் 7 கதிர்கள், நல்லா விளையக்கூடிய 7 கதிர்கள் வருது. அப்புறம் கேவலமும் சாவியானதுமான 7 பசுக்கள் வந்து என்ன செய்யுது? கதிர்கள் வந்து அந்த 7 கதிர்களை அது அது என்ன வந்து விழுங்கி போடுது இல்லைங்களா? சாரி, ஃபர்ஸ்ட் வந்து 7 பசுக்கள் இல்லைங்களா? 7 பசுக்கள், புஷ்டியான 7 பசுக்கள் வந்து புல் மேயுது. அப்புறம் அவலட்சணமும் கேவலமான 7 பசுக்கள் வந்து அது என்ன பண்ணிடுது? முழுங்கிடுது. அடுத்து 2வது கனவு என்ன பண்றாரு? அவர் திரும்ப படுத்து தூங்கி இன்னொரு கனவு பார்க்குறாரு. என்ன கனவுனாக்கா, ஒரு நாங்க அஹ், ஒரு கோதுமை செடியிலேருந்து 7 கதிர்கள் நாகுது, முளைக்குது. நல்லா நிறைமேனியுமான 7 கதிர்கள். அப்புறம் சாவியானது கீழ்காற்று தீர்ந்ததுமான 7 கதிர்கள் வந்து என்ன பண்ணிடுது? முழுங்கி போட்டுருது. இந்த சொப்னத்துக்கு யோசேப்பு என்ன பண்றார்? விளக்கம் கொடுக்குறார். நிறைய பேர் யாருமே இல்லை விளக்கம் கொடுக்கறதுக்கு. அதனால கடைசியாக இந்த பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பு என்ன ஞாபகத்துக்கு வருகிறார். அப்போ யோசேப்பு என்ன பண்றாங்க சொல்றார். பிரியமானவர்களே, அடுத்து யோசேப்பு அழைக்கப்படுறாரு இல்லைங்களா? எப்படி இருந்திருக்கும் யோசேப்புக்கு இல்லைங்களா? அதனால சகோதரி இங்க ஒரு பாயிண்ட் சொல்றாரு, இன்னைக்கு இங்க ஒரு விஷயம் சொல்றாரு இந்த பாடத்துல. அன்னைக்கு யோசேப்பு தேவன்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு? ப்ரேயர் பண்ணியிருப்பாரு. என்ன ஜெபம் பண்ணியிருப்பாருன்னா, தேவனே, இன்னும் எவ்வளோ நாட்கள் நான் இந்த ஜெயிலில் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு கண்டிப்பா அன்னைக்கு ஜெபம் பண்ணியிருக்கணும் அப்படின்றார் இல்லைங்களா? பிரியமா, நிறைய பேருக்கு கூட அப்படி ஒரு சோர்வு ஏற்படுது இல்லைங்களா? இல்லைங்களா? ஜெயிலில் இருந்து நிறைய பேர் சோர்வு ஏற்பட்டிருக்கா பைபிள் இதே மாதிரி வேற யாராவது சோர்ந்து போய்க்கிறாங்களா? சிறையில் அடைக்கப்பட்டு என்னங்க விடுதலைக்காக ஏங்கி சோர்ந்த இன்னொரு நபர் கூட பைபிள் இருக்கிறாரு.
கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க யாராவது. ஆன்லைன்ல யாராவது இருக்கிறீங்களா? இல்ல எல்லாம் தூங்கிட்டீங்களா? யோவாஸ் ஸ்நானகர் பிரதர். வெரி குட், வெரி குட். அதுதான் நான் எதிர்பார்த்தேன். யாருங்க? யோவான் ஸ்நானகன். பிரியமான யோவான் ஸ்நானகன் என்ன நினைச்சார்? ஜெயில போயிட்டோம், திரும்ப ரிலீஸ் ஆயிடுவோன்னு நினைச்சார் யோவான் ஸ்நானகன், இல்லைங்களா? ஆனா அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, மேசியா நம்மள என்ன பண்ணிடுவார், நம்மள விடுதலை ஆக்கிடுவார்ன்ட்டு. அவர் சோர்ந்து போன ஒரு தடவை கேட்கிறார் இல்லைங்களா? என்ன கேட்கிறாரு? வருகிறவர் நீர் தானா இல்லது வேற ஒருவர் வர காத்திருக்கு, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, அப்போ இயேசு சொல்லி அனுப்புறார். ஆனா யோவானுக்கு தெரியல பாவம், ஜெயில இருந்து என்ன போறோம், நம்ம சாக போறோம்னு தெரியல. ஆனா அவர் ஏங்கி இருப்பாரு, நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ஜெயில இருந்து விடுதலை கிடைக்கும்ன்ட்டு. ஆனா அங்க சம்பவம் என்ன ஆயிடுச்சுங்க? அப்படியே அப்படியே அங்கே எதிர்மாறா ஆயிடுச்சு, இல்லைங்களா? அந்த அந்த ஏரோதியால் தன் மகளை என்ன பண்ணுங்க, டான்ஸ் ஆட வச்சு யோவானுடைய தலையை வெட்டி வாங்கிட்டாங்க. பாருங்க எப்படி இருந்திருக்க, பாருங்க எப்படி, பாருங்க ஸ்டோரிங்க, பாருங்க அன்புக்குரியவர்களே. அதே போலவே யோசேப்பு கூட என்ன இருக்கலாம், ஏன்னா 3 வருடங்கள் சிறையில் இருக்கிறாரு. 3 இயர்ஸ் ஜெயிலில் அவர் இருந்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, அப்போ யோசேப்புக்கு ஒரு இந்த விஷயங்கள்லாம் இருக்கலாம், சோறு வந்திருக்கலாம், அன்னைக்கு அவர் ஜெபித்திருக்கலாம். அன்னைக்கு காலையில் பார்த்தாக்கா நாங்க காவல்காரங்க வெளியே வந்து நிற்கிறான், வா இன்னைக்கு ஃபார்வன் ராஜாவுன்னு கூப்பிடுறாருன்ட்டு. எப்படி இருந்திருக்கும் யோசேப்பு? உடனே யோசேப்பு சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு ஃபாரோனிடத்தில் வந்தான். 14ஆம் வசனம் வாசிங்க சார். 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசி. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தார். ம். அவனை தீவிரமாய் காவல்கரையில் இருந்து கொண்டு வந்தார்கள். ம். அவன் சமரகம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சரிகளே? அதனால அவன் வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு ஃபாரோன் கிட்ட கொண்டு வரப்பட்டான், இல்லைங்களா அன்பான சகோதர சரிகளே? யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆ? ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கும், இல்லைங்களா? திடீர்னு எனக்கு இன்னைக்கு திடீர்னு விடுதலையா? அப்போ ஃபாரின்ட்ட போன பிறகு தான் விஷயமே தெரியுது. பாருங்க, அவருடைய நிலைமையே டோட்டலா அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு என்னாகுது, மாறிடுச்சு. இது வரைக்கும் காவல் கிடங்குல இருந்த ஒரு அடிமை எகிப்துக்கு அதிகாரி என்ன ஆயிட்டாரு, உயர்த்தப்பட்டிருக்கார். எந்த அளவுக்குனாக்கா, நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பிரியமானவர்களே, அதாவது எகிப்துக்கிற எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம். வெறியும் சிம்மாசனத்தை மாத்திரம்தான் ஃபார்வன் வந்து பெரியவர். மற்ற எல்லாமே யார் கையில் ஒப்படைச்சாச்சு? யோசேப்பு கைகளிலே தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஒப்படைத்துட்டார். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லைங்களா பிரியமானவர்களே? அஹ்? பாருங்க என்ன சொல்றாரு, பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க. 40ஆம் வசனம், 41 40ஆம் வசனத்தை வாசி. ஃபர்ஸ்ட் நீ படிங்க. என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் ம். வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். ம். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பாருங்க பிரியமானவர்களே, என்ன சொல்றாரு? சிங்காசனத்துல மாத்திரம் நான் உன்னிலும் பெரியவன், என் ஜனங்கள் எல்லாம் உனக்கு அடங்கி நடக்கணும். கீழே அப்படியே தொடர்ந்து படிச்சு பாருங்க, எல்லாரும் அவருக்கு முன்பு என்ன பண்ண சொல்லிட்டாரு, தெண்டனிட்டு பணிய சொல்லிட்டாரு. அவருடைய அவருடைய உத்தரவு இல்லாம யாரும் கை காலை கூட அசைக்க கூடாது. பிரியமான எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. யோசேப்பு நினைச்சு பார்த்திருப்பாரு அன்புக்குரியவர்களே, தேவன் என்னை இந்த நிலைக்கு உயர்த்துவாருன்ட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரா? எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரானாக்கா கண்டிப்பா இவ்வளோ அளவுக்கு எதிர்பார்த்துக்க மாட்டார். யோசேப் ஏதோ ஒரு அளவுக்கு எதிர்பார்த்திருப்பாரு. ஆனா முழு எகிப்து தேசத்துக்கு நாங்க அதிகாரி, அது எந்த இடத்துல? பார்வோனுக்கு அடுத்த இடம். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ஒரு வழிநடத்தல் இங்கே நம்ம கவனிக்கணும் பிரியமான சகோதரர். தேவன் எப்படி அவர் தெரிந்து கொண்டவங்களை எப்படி வழி நடத்துறாரு, என்னென்ன பாதைகள் அவங்களை என்ன பண்றாரு கொண்டு வந்து கடைசி அங்க எடுத்துன்னு போய் நிக்க வைக்கிறாருன்றது நமக்கு வேதத்துல நம்ம அநேக உதாரணங்கள் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அதான் தேவன் செய்யறது எல்லாமே என்னவா இருக்கும், நன்மையாகவே இருக்கும் பிரியமா.
தேவன் நம்மளை தாழ்த்தினார்னாலும் அதுவும் நன்மைக்கு தான், இல்லைங்களா? தேவன் நம்மளை தாழ்த்துறாருன்னா, நம்ம எல்லாருமே தாழ்த்தப்பட்டோம், கைவிடப்பட்டுட்டோம், இல்லைங்களா? அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்குன்றது அது ஒரு அடையாளம், பிரியமான சகோதரர். சரி, இப்போ அடுத்து அந்த சொப்னத்துக்கான விளக்கம் என்னன்னாக்கா, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் நல்ல விளைச்சல், 7 வருஷம் பஞ்சம். அது அந்த சொப்பனத்துக்கான விளக்கம். சரிங்களா? அதனால அந்த 7 வருஷங்கள், அந்த செழுமையான அந்த 7 வருஷங்களில் யோசேப்பு நிறைய தானியங்கள் என்ன பண்ணாரு? தானியங்கள் எல்லாம் சேகரித்து வச்சுட்டாரு. அப்புறம் பஞ்சகாலம் வந்துச்சு. பஞ்ச காலத்துக்கு தானியத்துக்காக நாங்கள் எகிப்தியர்கள் எல்லாம் ஃபாரன்கிட்ட வந்து கேட்கும்போது, ஃபாரன் என்ன சொல்லி அனுப்பிச்சாருனாக்கா, நீங்கள் எல்லாரும் யார்கிட்ட போய் கேளுங்க? யோசேப்பு கிட்ட போய் கேளுங்க. என்ன பண்ணுங்க? யோசேப்பு கிட்ட என்ன பண்ணுங்க? போய் கேளுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாரு? எல்லாரையும் அனுப்புகிறான். அந்த சமயத்தில் பிரியமான சகோதர சரிகளே, நாங்கள் எகிப்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர்கள் கூட அவர் என்ன செஞ்சாங்க? பார்க்க வராங்க. அவருடைய சகோதரர் கூட தானியம் வாங்குறதுக்கு அங்கே வந்தாங்க. கேளுங்க இந்த பாயிண்ட்டை. அப்போ யோசேப்பு தான் என்ன பண்ணல, அவங்களுக்கு முதல் முறை வெளிப்படுத்தலை, கடினமாக இருந்தார். அப்புறம் ரெண்டாவது முறை தானியம் வாங்க வரும்போது தன்னை வெளிப்படுத்த பெஞ்சமினை கூட்டு வர சொன்னார். கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் தான் நீங்கள் சகோதரர், நீங்கள் தேடுற சகோதரன்னும் போது அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க? அழுதாங்க. அங்கே ஒரு எமோஷ்னல் ஒரு அங்கே நடந்துச்சு, இல்லைங்களா? அஹ்? யோசேப்பு தான் கோனி இந்த பாயிண்ட் பிரியமான இல்லை. யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் போது இவங்க என்ன பண்ணாங்களா? எல்லாருமே எல்லாரும் அழுதார்கள். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம், பிரியமானவர்களே. அதுக்கப்புறம் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் அவங்கள எகிப்து என்ன பண்ணார்? எகிப்தில் அவங்கள கொடியேற்றினாரு. வந்து இங்கே செட்டில் ஆகுங்க, இன்னும் பஞ்சம் தொடர்ந்து இருக்கும், அதனால இங்கே செட்டில் ஆகுங்கன்னா அப்போ எல்லாரும் போய் அங்கே செட்டில் ஆனாங்க. யோசேப்பு சாகும் வரைக்கும் அவங்க செட்டில் ஆனாங்க. யாக்கோபும் அங்கே வந்து செட்டில் ஆகுறாரு. அப்புறம் யாக்கோபு அங்கே செத்து போகிறாரு. யாக்கோபு செத்த பிறகு அதுக்கப்புறம் யோசேப்பு மறிக்கிறார். இந்த சம்பவங்கள் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பார்க்குறோம். சரி பிரியமான, ஆல்மோஸ்ட் இந்த பாடங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம தனித்தனியாக அதில் இருக்கக்கூடிய சத்தியங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம அநேக பாடங்களில் நம்ம படிச்சிருக்கிறோம். அது எல்லாத்தையும் கூட நம்ம இதில் அப்படியே ரிவிஷன் ஆகும், இல்லைங்களா? பிரியமான சகோதரர்களே, இங்கே நமக்கு நல்லா தெரியும் இந்த யோசேப்பு யாருக்கு ஒரு நிழலாக இருக்கிறாரு, இல்லைங்களா? யாருக்கு நிழலாக இருக்கிறாரு? நம்ம கண்ண மூடின்னு சொல்லலாம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இவர் என்ன இருக்கிறாரு? ஒரு நிழலாக இருக்கிறார், இல்லைங்களா? பாருங்க, அப்போ யாக்கோபு யாருக்கு நிழலாக இருக்கிறாருன்னா, யாக்கோபு பிதாவாகிய தேவனுக்கு நிழலாக இருக்கிறாரு. யாக்கோபு அதிகமாக யாரை நேசிச்சாரு? யோசேப்பை நேசித்தார். யோசேப்பு யாக்கோபுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தார். அதே போல பிதாவாகிய தேவனுக்கு இயேசு என்ன வந்தாருங்க? இயேசுக்கு சின்ன வந்தாரு. என்னங்க வார்த்தை வர மாட்டேங்குது. இயேசு என்ன வந்தார்? நேசகுமாரன், அவருடைய செல்ல பிள்ளை. நீதிமொழிகள் வாசிக்க, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் அவர் அருகே அவர் செல்ல பிள்ளையாக இருந்த நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சி, இல்லைங்களா? ஆண்டவரை பற்றி சொல்றாங்களா? வாசிங்க இந்த வசனம். நீதிமொழிகள் 30:8 வாசிங்க. ஃபர்ஸ்ட் படிங்க பண்ணும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். எட்டாம் தரித்திரத்தை 8ஆம் அதிகாரம் 30 வசனம். 8ஆம் அதிகாரம் 30 வசனம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். ம் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து ம் எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பார்த்தீங்களா பிரியமானவர்களே? நான் அவர் அருகே செல்ல பிள்ளை. எப்படி யாக்கோபுக்கு யோசேப்பு செல்ல பிள்ளையா இருந்தாரோ அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, பிதாவுக்கு இயேசு என்ன வந்தாரு? அஹ், செல்ல பிள்ளையாக இருந்தார். சரி பாருங்க, இப்போ அந்த செல்ல பிள்ளையை யோசேப்பு என்ன செய்றாரு? யாக்கோபு அவங்களுடைய சகோதரர்கிட்ட அவர் அனுப்புனாரு. பிரியமானவர்களே, அதே போல பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எங்க அனுப்புனாரு? அஹ்? இஸ்ரேல் மக்கள் மத்தியில அனுப்புனார்.
இல்லைங்களா? இஸ்ரேல்கிட்ட வந்தார் இல்லைங்களா ஆண்டவர் இயேசு? யூத குடும்பத்தில் பிறந்தாரு, யூத வம்சத்தில் இயேசு பிறந்தாரு. யூதர்கள் இயேசுக்கு என்ன வந்தாங்க? இயேசுக்கு சகோதரர்கள் இல்லைங்களா? இயேசுக்கு அவங்க சகோதரர்கள். அதனால இயேசு கிறிஸ்துவை எங்க அனுப்புனாரு? தன்னுடைய சகோதரங்க கிட்ட அனுப்புனாரு. ஆனா அந்த சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுவை கொலை செய்தார்கள். பிரியமானவர்களே, யோசேப்புடைய சகோதரர்கள் அவரை பொறாமையினால அவர் என்ன பண்ணாங்க? அவரை பகைத்து அவரை கொலை செஞ்சாங்க. அதாவது அவரை குழியில போட்டாங்க இல்லைங்களா? குழியில போட்டது அது கொலை செய்ததுக்கு ஒரு சமமாக இருக்கிறது. பிரியமான அதே போல இந்த யூதர்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்க? அஹ், அவரை பொறாமையினால் அவரை சிலுவையில் அறைந்து அவர் என்ன செஞ்சாங்க? கொலை செய்ததுக்கு நமக்கு என்னவா இருக்குது? அங்க ஒரு நிழலாக இருக்கு. இங்க இயேசு கிறிஸ்துவை என்னங்க 30 வெள்ளி காசுக்கு என்ன பண்ணாரு? யூதாஸ் காட்டி கொடுத்தது. அங்கே யோசேப்பு எவ்வளவு வெள்ளி காசுக்கு வித்தாங்க சகோதரங்க? 20 வெள்ளி காசுக்கு விற்றது. இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு விற்றதுக்கு என்ன இருக்குது? ஒரு ஒரு நிழலாக இருக்கிறதை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். அடுத்து பிரியமானவர்களே, அவர் அங்கிருந்து போத்திபாருடைய வீட்டில் என்ன வந்தார்? அடிமையாக யோசேப்பு அங்க இருந்தார். அங்கே ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தார். அவர் செய்தெல்லாம் வாய்க்கக்கூடிய நிலையில் இருந்தார். கவனிங்க. அதுக்கப்புறம் அவர் செய்யாத குற்றத்துக்காக என்னானாரு? சிறைச்சாலையில அடைக்கப்பட்டார். கவனி, இந்த பாயிண்ட் கவனி. எவ்வளவு வருஷம் இருந்தார் நம்ம சொல்றோம்? 3 வருடங்கள் அவர் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறாரு என்றதுக்கு நம்ம எதை ஆதாரமா வச்சு சொல்றோம் அப்படின்னாக்கா, இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 நாள் எங்க இருந்தாரு? மரணம் என்ற சிறையில அவர் இருந்தாரு. செய்யாத குற்றத்துக்காக யோசேப்பு எப்படி சிலுவையில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாரோ, அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் செய்யாத பாவத்துக்கு என்னாரு? மரணம் என்ற சிறையில எத்தனை நாள் இருந்தாரு? 3 நாள் அவர் இருந்தார். கவனிங்க, அடுத்த பாயிண்ட் கவனிங்க அன்புக்குரியவர்களே. 3ஆம் நாளிலே அந்த பார்வன் என்ன செஞ்சாரு? யோசேப்பை உயர்த்தி எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணிட்டார்? அதிகாரியா கொடுத்துட்டார் இல்லைங்களா? அது நமக்கு என்ன டைப்பா இருக்கு அப்படின்னா, 3ஆம் நாளில் ஆண்டவர் இயேசுவை பிதாவாகிய தேவன் மரணத்திலிருந்து அவரை உயிர்த்தெழுப்பி, உயிர்த்தெழுதல்ல எழுப்பி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை யார் கொடுத்தாரு? பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஃபாஸ்டா போயின்னுக்கிறேன் பிரியமான, டைம் ஆயிடுச்சுன்றதுக்காக இல்லைங்களா? அடுத்து பாருங்க அன்புக்குரிய சகோதர சரிகளே, அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும்போது, அதாவது அந்த என்ன வருது? இப்போ இந்த கனவுக்கு அப்புறமா என்ன ஆகுது? யோசேப்பு அவரை உயர்த்தி எல்லாத்துக்கும் அதிகாரியா வச்சுட்டார் இல்லைங்களா? அப்புறம் 7 வருடங்கள் என்ன வருது? நல்ல விளைச்சல், 7 வருடம் பஞ்சம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 7 வருடங்கள் இந்த சுவிசேஷ யுகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு அறுவடை. கோதுமைகளை என்ன பண்ணிட்டுக்கிறாரு? களஞ்சத்தில் சேர்த்துட்டுக்கிறார். அந்த சம்பவத்துக்கு இது ஒரு நிழலாக இருக்கு. ஓகேவா? இப்போ 7 வருடங்கள் தானியங்களை சேர்த்து வச்சாரு யோசேப்பு. 7 வருடங்கள் சேர்த்து வச்ச தானியத்தை என்ன பண்றாரு? விற்றார். ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. ஜீவன் அளிக்கும் அந்த உணவு. அது என்ன டைப்னாக்கா பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷகத்தில் இந்த கோதுமைகளை ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு? அறுவடை செய்து களஞ்சியத்தில் சேர்த்து, கோதுமை களஞ்சியத்தில் சேர்த்து வச்சுட்டுக்கிறாரு. யார் அந்த கோதுமைகள்னா நம்ம தான். சபையை தேர்வு செஞ்சுட்டுக்கிறாரு. அப்போ பஞ்சகாலன்றது கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி. அந்த 7 வருஷம் பஞ்சம் வந்துச்சுன்னா அது கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில் இந்த சேர்த்து வச்ச தானியங்கள் அவங்களுக்கு என்ன கொடுக்கும்? உலக மக்களுக்கு ஜீவனை கொடுக்கும். ஆகார் என்னவா இருக்குது? ஜீவன். யோசேப்பு என்னவா இருந்தாரு? அதான் இயேசு சொல்லிட்டார் இல்லைங்களா? வானத்தில் இருந்து இறங்கின ஜீவாப்பம் நானே. அதனால யோசேப்புக்கு ஒரு பேர் வச்சாரு, ஞாபகம் இருக்கா? சீக்கிரம் சொல்லுங்க, என்ன பேருங்க வச்சாரு பார்வன்? சாப்நாத் பனேயா. சாப்நாத் பனேயா ஜீவ அப்பத்தினால் ரட்சிக்கிறவர், டெலிவரர் பை த பிரெட் ஆஃப்
லைஃப், ஜீவாப்பத்தினால் ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம் தரக்கூடிய அந்த பெயர் அவருக்கு வைக்கப்பட்டது. அதனால உலக மக்கள் எல்லாருக்கும் தானியத்தை கொடுத்தார் யோசேப்பு. அப்புறம் எகிப்தியர்களுடைய சொத்துக்கள், எகிப்தியருடைய இல்லைங்களா ஆடு மாடுகள் பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்றாரு, எழுதி வாங்கிக்கினாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட 1000 வருட அரசாட்சியில் முழு உலகத்தையும் பிதா பக்கம் என்ன பண்ணிடுவாரு, திருப்பிடுவார். அப்படி 1000 வருட அரசாட்சியில் மனித குலத்தை என்ன பண்ணுவாரு, இப்ப மனித குலம் தேவனை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, தேவனுக்கு எதிராயிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. ஆனா 1000 வருட அரசாட்சி இயேசுடைய அரசாட்சியில் மனித குலம் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு, தன் பக்கமாக, தேவன் பக்கமாக திருப்புவார், தேவனுக்கு சொந்தமாக்குவார்ன்றது அது ஒரு டைப்பு. சரி, அடுத்து நம்ம பார்த்தோம் பிரியமானவர்களே. அடுத்து இந்த பானபாத்திரக்காரன் பார்த்த அந்த சுயம்பாகி பார்த்த அந்த கனவு கூட நமக்கு ஒரு நிழலாக நம்ம பார்த்துருந்தோம். ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பாடத்தில் பார்த்துருந்தோம். அது என்னன்னாக்கா, அந்த சுயம்பாகி இந்த அந்த அப்பம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறிக்குது. சுயம்பாகி அந்த அவர் கண்ட அந்த கனவு. அப்புறம் இந்த பானபாத்திரக்காரன் அந்த திராட்சரசத்தை பிழிஞ்சு என்ன பண்ணாரு, அது கொடுத்தது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது கிறிஸ்துவுடைய பாடுகள், அதில் பங்கெடுப்பது. அப்பம், திராட்சரசம். பானபாத்திரக்காரன் சுயம்பாகி, சுயம்பாகி அப்பம் சுடுறவர், பானபாத்திரக்காரன் திராட்சரசம் கொடுக்கிறவர். அப்படின்னா அப்பமும் திராட்சரசம். சரி விரியமான, அடுத்து நம்ம பார்க்கும்போது அடுத்து அவனுடைய சகோதரர்கள் அவரை தேடி வராங்க. அப்போ அவர் என்ன பண்ணல, முதலாம் தரம் தன்னை வெளிப்படுத்தல, ரெண்டாம் தரம் என்ன செய்றாரு, தன்னை வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தும் போது அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அஹ்? அழுதாங்க இல்லைங்களா பிரியமானவர்களே. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே எல்லாரும் தன் ஒரே பேரான பிள்ளை பறி கொடுத்து இல்லைங்களா, அவனுக்காக எப்படி அழுவாங்களோ அதே போல நாங்கள் மேசியாவை சிலுவையில் அரைஞ்சிட்டோம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. சகேரியா 12ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சகேரியா 12 வசனம் 10 வாசிங்க சிஸ்டர். சகேரியா 12:10, ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடலாம் பாடம். வனு. ஓம் பிரதர். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களையும் ஆவியையும் ஊற்றுவேன். ம். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின குத்தின என்னை நோக்கி பார்த்தது, ம். ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காய் புலம்பி, ம். ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். பாருங்க பிரியமான சகோதரர்களே, என்ன சொல்றாரு, இப்போ ரெண்டாவது தரம் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துறாரு இல்லைங்களா தன் சகோதரர்களுக்கு. அப்போ என்ன பண்ணாங்களாம், அவங்க எல்லாரும் அழுதாங்க இல்லைங்களா. அது நமக்கு என்ன டைப்னாக்கா, இயேசு யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அப்போ எல்லாரும் எப்படி அழுவாங்கனாக்கா, என்னங்களா, அஹ், அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பிரானுக்கா புலம்புறது போல் எனக்காக மனம் கசந்து என்ன பண்ணுவாங்களாம், துக்கிப்பார்கள். பிரியமானவர்களே, அது ஒரு டைப் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கணும். சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோசேப்புடைய முழு அந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் எல்லாம் அதில் என்ன ஆயிடுதுங்க, அதில் அடங்கியது. அவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா. சரி, இதில் நமக்கு என்ன பாடம். அதனால் பிரதர் வந்து இந்த 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 பாடம் எழுதும்போது சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து அவருக்கு இந்த கதையை வந்து படிக்க வைக்குவாங்களாம். இந்த பதிவை அவர் படிக்கும்போது ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸை படிக்கும்போது ராபர்ட் ஷெக்லி நமக்கு என்ன ஆகும்னாக்கா, அப்படியே கண்ணில் தண்ணி வரும். அவங்க சகோதரர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை வைக்கும்போது எமோஷ்னலாக அதை படிக்கும்போது என்ன ஆனார்களா, அவர் என்ன ஆகும், அவர் அழுவாருங்களாம். அப்புறமா யோசேப்பை தேவன் உயர்த்தினாருங்க, ஃபாரன் உயர்த்துது, அந்த அந்த சம்பவத்தை படிக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனால் பிரதர் ராபர்ட் ஷெக்லியாமுக்கு பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துச்சுங்களாம். தேவன் வந்து யோசேப்பை தான் இப்படி உயர்த்துவாரா, நம்மளெல்லாம் என்னெல்லாம் உயர்த்த மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கம் அவருக்குள்ள வந்துச்சுங்க.
பிரியமானவர்கள். அப்போ அவருக்கு சத்தியம் தெரியாது. குழந்தையா இருக்கும் போது அவர் ராபர்ட் ஷெக்லியாம் என்ன பண்ணிருந்தாருங்களா, இப்படி யோசிக்குவாருங்களா. என்ன யோசித்தாருங்களா, அந்த படத்தில் அவர் எழுதிக்கிறாரு. என்ன யோசித்தாருன்னா, தேவன் என்ன இந்த மாதிரி உயர்த்த மாட்டாரா, யோசேப்பை மாத்திரம், யோசேப்புடைய வாழ்க்கையில் மாத்திரம் இப்படி பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு ஏக்கம் அவருக்குள்ள இருந்துச்சுங்களா. பல ஆண்டுகள், பல வருடங்கள் கடந்து போச்சு. ராபர்ட் ஷெக்லியாம் இந்த சத்தியத்தை என்ன பண்றாரு, கேட்டு சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு, இல்லைங்களா, அவர் இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டார் இல்லைங்களா. இப்ப தேவன் அவருக்கும் என்ன இருக்குது, இந்த உயர்வு இருக்குது இல்லைங்களா. இப்ப யோசேப்பை போல நம்மள என்ன இருக்கிறோம், யோசேப்பை போல நம்மும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரங்களாக இருக்கிறோம் நம்ம எல்லாரும். ஆனா யோசேப்பை விட இன்னும் மேலான ஆசீர்வாதத்துக்கு யோசேப்பு இந்த பூமியில தான் வருவார். அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில அவர் என்ன பண்ணுவாரு, ஆளுகை செய்வாரு. ஆனால் நமக்கு அழைக்கப்பட்ட நம்முடைய அழைப்பு, நாங்க பரம அழைப்பு, இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து இந்த உலகை 1000 வருடம் மரசாட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதம், சாகாமை உள்ள ஜீவன், ராஜாக்கள், ஆசாரியர்கள், நீதிபதிகள், இப்படி பல ஆசீர்வாதங்கள், பல அதிகாரங்கள் தேவன் நமக்கு என்ன பண்றார், நமக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு தான் நம்ம என்ன இருக்கிறோம், நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம கூட யோசேப்பு கடந்து போன அந்த அனுபவத்துக்குள்ள நம்மள என்ன ஆகணும், கடந்து போகணும் இல்லைங்களா. யோசேப்புக்கு ஆரம்பத்தில் எப்படி நடந்துச்சு இல்லைங்களா. அது பிரியமானவர்களே, யோசேப்பை யாக்கோபு நேசிச்சார் இல்லைங்களா. யாக்கோபு நேசிச்சார். அதே போல பிதாவாகிய தேவன் இயேசுவை நேசிச்சாரு. நம்மளை நேசிக்கிறாரா நான் கேட்டா, நம்மளையும் இயேசுவை போலவே நேசிக்கிறார். யோவான் 16:27 வாசிங்க சிஸ்டர். யோவான் 16 அதிகாரம் 27 வாசிங்க. ஃபாஸ்ட்டாக படிச்சுனாங்க போனோம். ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். 5 நிமிஷம் முடிக்கலாம். யோவான் 16:27, 16:27. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். பாருங்க, பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். பாருங்க, இயேசுவை நேசித்தவர் அதே போல யாரை நேசிக்கிறாரு, நம்மளையும் நேசிக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்கும்போது யோசேப்பை தன் சகோதரர் என்ன பண்ணாங்க, அவரை பகைத்தார்கள். நம்மை இந்த உலகம் பகைக்குமா அப்படின்னு கேட்டா, வசனம் சொல்லுது இல்லைங்களா, உலகம் உங்களை என்ன செய்யும், உங்களை பகைக்கும். யாரெல்லாம் நம்மளை பகைக்கிறாங்களோ பிரியமானவர்களே, நம்ம தேவனுக்காக உண்மையாக வாழும்போது யாரெல்லாம் நம்மளை வந்து பகைக்கிறார்களோ அவங்க எல்லாருமே எந்த கேட்டகரியில் வராங்கன்னா, இந்த உலக கேட்டகரியில் வந்துடுவோம். சில நேரங்களில் நம்ம சகோதரன் நினைக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளை பகைப்பார்கள், நம்ம வெறுப்பார்கள் இல்லைங்களா. ஆனால் சகோதரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லைங்களா. ஆனால் பிரியமானவர்களே, அவங்க சகோதரர்கள் அல்ல, அவங்க உலகத்தார். ஏன்னா ஆப்போசிட் ஸ்பிரிட்டில் இருக்கிறவங்க தான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்மளை பகைப்பாங்க. ஒரே ஸ்பிரிட்டில் இருந்தால் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க. இப்போ நானும் கிறிஸ்துவின் ஆவியில் இருக்கிறேன், நீங்களும் கிறிஸ்துவின் ஆவியில் இருக்கிறீங்கன்னாக்கா, நம்ம ரெண்டு பேரும் என்னங்க, ஒரே ஆவியில் இருந்தால் என்ன பண்ண மாட்டோம், ஆ? பகைக்கவோ வெறுக்கவோ என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். பகையினால என்னங்க, பகைன்னா ஆப்போசிட். அப்போ நான் யாரெல்லாம் இல்லைங்களா, அவங்க உலகத்தார இருக்கலாம், இல்லை நம்ம சகோதரனுடைய பெயரில் இருக்கலாம். ஆனால் நம்மளை பகைக்கிறாங்கோ, நம்மளை வெறுக்கிறாங்கோ, நம்ம மேலே பொறாமை அப்படின்னாலே அவங்க எல்லாரும் யாருங்க, இந்த உலகத்தான். ஃபர்ஸ்ட் பாஸ்டா படிங்க சார். யோவான் 15:18 வாசிங்க. ஜான், நான் தான் ஆரம்பத்தில் சொன்ன கொஞ்சம் 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 பெரிய பாடம் இது. ஜான் 15:18. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். பாருங்க பிரியமான, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரியமான சகோதர, உலகம் உங்களை பகைத்தால் இல்லைங்களா, அது உங்களை பகைக்கிறது முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். அப்போனா உலகம் நம்மளை பகைக்குமா, கண்டிப்பா பகைக்கும். யோசேப்பை பகைத்தவர்கள் யாரை பகைப்பாங்க, இயேசுவை பகைத்தவர்கள் இயேசுவை பின்பற்றக்கூடிய நம்மையும் பகைப்பார்.
சரிங்களா? பாருங்க, இப்போ அடுத்த விஷயம் நம்ம பார்க்கலாம். இப்போ யோசேப்பு உயர்த்தப்பட்டதற்கு முன்னதாக என்னானாரு? அவர் அநேக துன்பங்களை அனுபவிச்சுக்கிறார். ஜெயில்ல அபாண்டமா பழி சுமத்தப்பட்டு எவ்வளோ பேர் கெட்ட பேர் இல்லைங்களா யோசேப்புக்கு? இல்லைங்களா? போத்திபார் வந்து போத்திபாரோட மனைவி அவர் மேல இந்த இந்த பழியை சுமத்துனாங்க இல்லைங்களா? அதுனாங்க அது அவருக்கு ஒரு களங்கம் இல்லைங்களா? அது அவருக்கு ஒரு களங்கம், அதாவது ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வந்துச்சு இல்லைங்களா? உன்னை எப்படி பார்த்துக்கினாரு? யாரு? போத்திபார் உன்னை எப்படியெல்லாம் அவர் அடிமை மாதிரி நடத்தினாரு. உன்னை இப்படி அப்படிப்பட்டவருக்கு நீ என்ன பண்ணிக்கிற? துரோகம் பண்ணிக்கிறியன்ற அந்த துரோகின்ற பட்டத்தை சுமந்துட்டு தான் யோசேப்பு அங்கே இருந்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அதில் அடுத்து நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்டெல்லாம் கஷ்டங்களை கடந்து வந்த பிறகு தான் யோசேப்புக்கு உயர்வு. அதே போல பிரியமான நமக்கும் கூட அப்படிதான். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 11 12 வசனத்தை வாசி. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 11 12. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 11 12. செகண்ட் தீமோத்தேயு. இந்த வார்த்தை உண்மை உள்ளது ம். என்னவெனில், நாம் அவருடனே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். ம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். ம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். வேற இதுதான் பிரியமான இந்த வார்த்தை உண்மையான ஒரு வார்த்தை. நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்யும். அதனால யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிச்சதெல்லாம் சகிச்சாருங்களா? சகிச்சாரெல்லாம் முறுமுறுத்துன்னு இருந்தாருங்களா? என்ன கடவுள், இவரை நம்பி போய் நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொன்னாரா? ஆனா ரெக்கார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரியமானல, யோசேப்பு எங்கேயும் என்ன பண்ணல, அவரு முறுமுறுத்ததாக வசனங்கள் இல்லை. ஆனா இஸ்ரேல் மக்கள் எங்க எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிக்கிறாங்க? அஹ்? எல்லா இடத்துலயும் முறுமுறுத்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தா போதும் உடனே தண்ணி இல்லைன்னா முறுமுறுக்குவாங்க, சாப்பாடு இல்லைன்னா முறுமுறுக்குவாங்க இல்லைங்களா? ஆனா யோசேப்பு அவ்வளோலாம் இருந்து கூட இங்கே அவருடைய ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கூட அவருடைய அங்க அங்க ரெக்கார்ட்ல நம்ம பார்க்க முடியாது. பிரியமான யோசேப்புக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதோ நடந்தது போலவே நமக்கும் நாங்க நன்மைக்கு ஏதோ நடக்கும். ரோமர் 8:28 வாசிங்க. ரோமர் 8 அதிகாரம் 28 வாசனம். ஆகையால் நான் தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. 28 பனு. 8 அதிகாரம் 28 வாசனம். 8 chapter அன்றையும் 20. ம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? பிரியமானவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. யோசேப்புக்கு எல்லாம் எப்படி நன்மைக்கு எதுவாக தான் நடந்துச்சு, அதே போல நமக்கும் கூட எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அகல பிரியமானவர்களே, இன்னும் நிறைய வசனங்கள் இங்கே சொல்லப்படுது. பாருங்க அன்புக்குரிய, நமக்கு நேரம் இல்லை. அதனால யோசேப்பு இயேசுக்கு ஒரு நிழலாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் நமக்கும் கூட அவர் ஒரு நிழல். அவருக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு என்னாகும்? நிச்சயமாக நடக்கும். யோசேப்பு யாக்கோபுனால் நேசிக்கப்பட்டது போல நாமும் பிதாவாகி தேவனால நேசிக்கப்பட்டவர்கள். அவர் நம்மளை நேசிக்கிறார். பிதா தாமே நம்மளை சிநேகிக்கிறாரு. உலகம் நம்மளை என்ன பண்ணும்? பகைக்கும். யோசேப்பு பகைத்தது போல நம்மையும் பகைக்கும். யோசேப்பு எப்படி பலவிதமான கசப்பான அனுபவங்களுக்குள்ள கடந்து போனாரோ அதே போல நமக்கும் நாங்கள் அந்த அனுபவங்கள் தேவன் கொடுப்பார் இல்லைங்களா? அபாண்டமான சில பழிகள் நம்மள சுமத்தப்படலாம். சிறைச்சாலையில் நம்மள அடைக்கப்படலாம் செய்யாத குற்றத்துக்கு. இப்படி எல்லாம் கடந்து வந்த பிறகு தான் நமக்கு என்ன கிடைக்கும்? உயர்வு. ஆனா நிச்சயமா தேவன் என்ன பண்ணுவாரு? ஏற்ற நேரத்தில் நம்மளை உயர்த்துவார். அதில் பிரியமான யோசேப்பை
நம்ம எப்போதும் ஒரு முன்மாதிரியாக வைத்து அதான் இந்த பாடத்துக்கு அந்த கொடுத்துருக்காங்க. யோசேப்பு நம்முடைய ஒரு முன்மாதிரி. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு ரோல் மாடலாக யோசேப்பு நமக்கு இருக்கிறார். அகில பிரியமானவர்களே, இதுவரைக்குமாக தேவன் நம்மை யோசேப்பை பற்றிய பாடங்களை நம்ம தொடர் பாடங்களாக நாம் படிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறாரு. இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம முடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நம் அனைவரும் தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்ளலாம். தேவன் சித்தமானால் வரக்கூடிய வாரங்களில் வேறு ஏதாவது ஒரு புதிய பாடத்தை நாம் படிப்போம். தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.